இங்கே இவனும் அவன் ஒய்ஃப் கூட சேர்ந்து பர்ச்சேசிங்கெல்லாம் முடிச்சுட்டு காரில் வரும்போது நைட் எனக்கு இதை செஞ்சு வை அதை செஞ்சு வைன்னு சொல்லி ரசித்து சொல்கிறான். அவங்களும் ஆசையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நைட்டு லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை மட்டும் இறக்கி விட்டு இவன் போகிறான். வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் போல இருக்குது. நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அவன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, நான் வந்துடுவேன்னு கத்துறான். அவங்களுக்கு காது கேட்காது, மிஷின் மாட்டினா தான் கேட்கும் போல இருக்குது. மாட்டினதுக்கப்புறம் தான் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் லவர்கிட்டயும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போகிறான். அவன் ஒய்ஃப் ஆசையாக சமைச்சு வச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், கண்டுக்கவே மாட்றான். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லுங்கன்னு பார்த்த உடனே ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு அப்போவே புரியுது. அடுத்த நாள் இவன் துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சட்டை மட்டும் வித்தியாசமாக ஸ்மெல் வருது. அந்த சட்டையை எடுத்துகிட்டு போய் இவன் யூஸ் பண்ணுற எல்லா பர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. எதுவுமே சம்மந்தமே இல்லையே, ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்க ஸ்ட்ரெயிட்டாக அவன் புருஷன் குடிச்சிக்கிட்டு இருக்கான். பக்கத்துலேயே போய் அவனே மோந்து பார்க்குறாங்க. அவன் பக்கத்துலேயே உட்காந்து அவனை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் என்னென்னமோ வளர்றான். இது ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாளே அந்த சட்டையை எடுத்துக்கிட்டு ஒரு பர்ஃப்யூம் கடைக்கு போயிட்டு இந்த சட்டையில் இருக்க ஸ்மெல் இருக்க மாதிரி பர்ஃப்யூம் கொடுங்கன்னு கடைக்காரன்ட்ட கேட்குறான். கடைக்காரனும் அதுக்கு சிமிலராக இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்ருக்கான். எனக்கு இதே மாதிரி தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கடைசியாக கண்டும் பிடிச்சி அந்த சென்ட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவன் புருஷன் எழுந்திரிச்சு இந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கான். அவங்க எங்கேயுமே காணோம். ஒரு கிஃப்ட் மட்டும் ரேப்பில் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சென்ட் இருக்குது. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு பயந்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துலேயே ஒரு லெட்டர் இருக்குது. அவனுக்கு ஹாப்பி பர்த்டே போல் இருக்குது. விஷ் பண்ணிவிட்டு ஸ்மெல்லு நல்லா இருக்கா, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுந்த உடனே அப்போ தான் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க கூட வாழவே வேணான்னு சொல்லிட்டு காதில் இருக்க மிஷினுமே தூக்கி போட்டு அவங்க பாட்டி கிளம்பி போயிடுறாங்க.